தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாருமே இறைவாக்கு பணியை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஞான ஸ்நானத்தின் வழியாக இறைவாக்கு பணி என்பது கடவுளுடைய வார்த்தையை விதைப்பது. குறிப்பாக எங்கெல்லாம் அந்த வார்த்தையோட விழுமியங்கள் இல்லையோ, எங்கெல்லாம் அநீதி இருக்கோ, எங்கெல்லாம் அமைதி இல்லையோ, அந்த இடத்துல அந்த நீதியை நிலைநாட்ட தேவையான போதனைகளை, வழிகாட்டுதலை விதைப்பது இறைவாக்கு பணி. இந்த பணியை செய்ய நம்ம முன் வரும்பொழுது ஒரு தயாரிப்பு நமக்கு என்னென்னா, 100% வெற்றி கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அது இறைவாக்கு பணியை நாம் விதைக்கும் பொழுது சில விதைகள் பாதையோரம் விழுந்த விதைகளாக தான் இருக்கும். சில விதைகள் கல்பாறை மத்தியில் விழுந்த விதையாக இருக்கும். சில விதைகள் முற்செடிகளின் மத்தியில் விழுந்த விதையாக இருக்கும். மற்ற விதைகள் தான் விளைச்சல் கொடுக்கும். அதுவும் கூட சிலது 30 மடங்கு, சிலது 60 மடங்கு, சிலது 100 மடங்கு விளைச்சல் கொடுக்கும். இந்த புரிதல், இந்த முதிர்ச்சி நமக்கு தேவை. எல்லா இறைவாக்கு பணி 100% வெற்றி தான் பெறணும் அப்படின்ற நினைப்போடு நாம் அந்த பணியில் இறங்கினோன்னா நாம் அதில் நிலைத்து நிற்க மாட்டோம். நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஆகவே இந்த புரிதல், முனைப்போடு செயலாற்றணும், ஆனால் அந்த புரிதல் இருக்கணும். ரெண்டாவது, கடவுள் தான் இதை நமக்கு செய்கின்றார், நம் வழியாக செய்கின்றார் என்பதை நம்ம உணரணும். நம்ம முயற்சி, நம்மளுடைய சொந்த சக்தியில் நம்ம செய்வது கிடையாது. கடவுள் தான் இதை செய்கின்றார். முதல் வாசகத்தில் எரேமியார் இறைவாக்கிட்ட கடவுள் சொல்கிறார், அதுதான், குழந்தைன்னு சொல்லாதே, நான் தான் உன்னோடு இருந்து இதை செய்வேன் அப்படின்னு. அந்த விதத்தில் அதையும் நாம் உணர வேண்டும். மூன்றாவதாக, கண்டிப்பாக ஆபத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். ஆபத்து இல்லாமல் இருக்காது. இன்றைக்கி கூட ஒரு மறைசாட்சியை நாம் நினைவு கூறுகின்றோம். 16ஆம் நூற்றாண்டின் மறைசாட்சி புனித ஜான் போஸ்தே. இவர் கத்தோலிக்க குருவானராக இங்கிலாண்டில் இருந்தார். அந்த சமயத்தில் தான் இந்த ஆங்கிலிக்கன் சபை இங்கிலாந்து நாட்டில் வளர்ந்துட்டு இருந்ததுனால கத்தோலிக்கர்கள் ஒடுக்கப்பட்ட காலம். அங்கு இவர் குருவானவராக இருந்ததினால் இவர் பெரும் கொடுமைகளுக்கு கொடுமையாக இறந்தார். இந்த மாதிரியான ஆபத்துக்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதுவும் கூட நம்மை இந்த இறைவாக்கு பணியிலிருந்து பின்வாங்க செய்யக்கூடாது. ஆகவே நாம் இறைவாக்கு பணியை முழுமையோடு செய்யவும், அதே போல மற்றவர்கள் இறைவார்த்தையை நம் இதயத்தில் விதைக்கும் பொழுது நம் இதயம் 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கும் பதப்படுத்தப்பட்ட இதயமாக இருக்கவும் வேண்டுமென்று மன்றாடிக்கொள்வோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் அனைவரும் இறைவாக்கு பணி செய்ய முன்வரும் பொழுது 100% வெற்றியை எதிர்பார்ப்போடு கொண்டு செய்யாமலும், அதே சமயத்தில் மற்றவர்கள் எங்கள் இதயத்தில் விதைக்கும் விதைகளில் 100% வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கும் விதத்தில் எங்களுடைய இதயத்தை பதப்படுத்தி கொள்ளவும் எங்களுக்கு அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இடம் மன்றாடுகின்றோம் தந்தையே. ஆமென்.